ஓம் அகதீஸ்வராய நமக. விதி நம்மை தாக்கும் பொழுது எப்படி தப்பிப்பது? மிக அருமையான கதை வாங்க பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய அரசன் தன் நாட்டை சீரும் சிறப்புமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். நிறைய தானம், தர்மங்கள் செய்து தன் நாட்டு மக்களை பாதுகாத்து வந்தான். அவனிடம் சில குறைகள் இருந்தன. அது என்ன என்றால், அவனுக்கு அழகான தோற்றம் அமைந்திருந்தது. அந்த ஆணவத்தால் தன்னிடம் யாசகம் கேட்க வரும் அழகற்ற, உடல் ஊனமான மனிதர்களை பார்த்து ஏளனமாகப் பேசுவதை வாடிக்கையாகக் கொண்டிருந்தான். இந்த செயலானது மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் இறைவன் கணக்கின்படி இது ஒரு பாவமான செயல். சில காலத்திற்குப் பிறகு அரசனின் ஆயுள் முடிந்தது. உடலை விட்டு ஆத்மா மேலே சென்றது. அங்கே அவனுடைய பாவ, புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படுகிறது. இவன் செய்த புண்ணியங்களுக்கு இவன் சொர்க்கலோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்றாலும், பல மனிதர்களின் மனம் புண்படும்படி இவன் பேசியிருப்பதால் இவனுடைய உடல் ஒரு நதிக்கரை ஓரம் இருக்கும். பூலோக கணக்கின்படி ஒவ்வொரு நாளும் இரவு இவன் மேலிருந்து கீழே இறங்கி வந்து தன் உடலை தானே உண்ண வேண்டும் என்று விதிக்கப்படுகிறது. ஒளியுடம்பாக, அதாவது ஆத்மாவாக இருக்கும் அந்த அரசன் பஞ்சபூதங்களாலான தன் உடலைத்தானே உண்ண வேண்டும் என்பதே அவனுக்கிடப்பட்ட தண்டனை. அரசன் தனக்கு கிடைத்த தண்டனை பார்த்து பதறிவிட்டான். ஐயா, நான் எத்தனையோ தர்ம காரியங்கள் செய்திருக்கிறேனே, எனக்கா இந்த தண்டனை என்று கேட்கிறான். அதற்கு மன்னனாக, நீ எத்தனையோ தர்ம காரியங்களை செய்திருக்கிறாய். கூடவே உன் தேகம் மீதுள்ள கர்வத்தினால் எத்தனை பேரை அவமானப்படுத்தியிருக்கிறாய். அதற்குத்தான் இந்த தண்டனை. வேறு வழியே இல்லாததால் ஒவ்வொரு நாள் இரவும் பூலோகம் வந்து தன் உடலைத்தானே தின்னத் தொடங்குகிறான் அரசன். சில காலம் இப்படியே செய்துவிட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் புண்ணிய சக்தி அவனுக்கு இருப்பதனால் பிரம்மாவிடம் சென்று அவர் காலில் விழுந்து வணங்குகிறான். பிரம்மதேவா, என்னை காப்பாற்றுங்கள். அரசன் கேட்கிறான். அப்பனே, நானோ விஷ்ணுவோ சிவனோ, யார் நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. யார் நினைத்தால் என்னை காப்பாற்ற முடியும் என்று அரசன் கேட்கிறான். அகஸ்தியர் என்ற ஒரு மகான் இருக்கிறார், அவரால் மட்டும்தான் முடியும் என்று பிரம்மா சொல்கிறார். சரி, அவர் எங்கே இருக்கிறார்? சொல்லுங்கள். அவர் காலில் சென்று விழுகிறேன். அரசன் கேட்கிறான். அப்பனே, நீ நினைத்தால் எல்லாம் அவரை பார்க்க முடியாது. அவர் என்று உன்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அன்று வந்து உன்னை பார்ப்பார். எனவே அவரை அனுதினமும் வேண்டிக் கொண்டே இரு, உனக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லி அந்த அரசனை பிரம்மா அனுப்பிவிடுகிறார். வேதனையோடு அரசன் சென்று ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வந்து தன் உடலை தானே தின்று கொண்டிருக்கிறான். இப்படியே காலம் செல்கிறது. ஒரு நாள் அகஸ்தியர் அந்த இடத்திற்கு வருகிறார். அவன் செய்யும் செயலைப் பார்த்து, அப்பனே, நிறுத்து, இது என்ன அனாச்சாரம்? ஒளி உடம்போடு இருக்கிறாய், தேவன் போல் காட்சி தருகிறாய், எதற்காக இந்த தகாத செயலை செய்கிறாய் என்று அகஸ்தியர் வினவுகிறார். சுவாமி, நான் செய்த பாவத்தால் வந்த வினை இது என்று அரசன் சொல்கிறான். இதிலிருந்து தப்பிக்க நீ யாரிடமும் உபாயம் கேட்கவில்லையா என்று அகஸ்தியர் கேட்கிறார். பிரம்மாவிடம் கேட்டேன். அகஸ்தியர் என்ற மகாமுனிவர் இருக்கிறாராம். அவர் நினைத்தால்தான் இந்த சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர் சொல்லிவிட்டார். அன்றிலிருந்து நானும் அகஸ்தியரை நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இன்று வரை அவர் என் கண்ணில் தென்படவில்லை என்று அரசன் சொல்கிறான் சிரித்துக்கொண்டே. அடியேன்தானப்பா அந்த அகஸ்தியன். இன்று உனக்கு சாப விமோசனம் அளிக்கிறேன். இனி இந்த அவலம் உனக்கு கிடையாது என்று சொல்லி அகஸ்தியர் அந்த அரசனுக்கு சாப விமோசனம் அளிக்கிறார். மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த அரசன் மேலே செல்கிறான். சும்மா இருக்க வேண்டியதுதானே? நேரே பிரம்மாவிடம் செல்கிறான். பிரம்மதேவா, எத்தனையோ ஆண்டுகாலம் நான் இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, இப்போது பாருங்கள், அகஸ்திய மகான் எனக்கு சாப விமோசனம் அளித்து விட்டார். இப்படியொரு உபாயத்தை காட்டியதற்கு உங்களுக்கு என் நன்றி என்றான். பிரம்மதேவர் லேசாக சிரித்துவிட்டு, அப்பனே, ஒரு 100 தேவ ஆண்டுகள் உன் உடலை நீ திங்க வேண்டும் என்பது விதி. நேற்றோடுதான் அந்த 100 தேவ ஆண்டுகள் பூர்த்தியடைந்தது. உடனே அகஸ்தியர் தரிசனம் கிடைத்து சாபமும் நீங்கப் பெற்றாய். ஏதோ இடையிலேயே உன் அவலம் தீர்ந்து விட்டதாக நினைத்து விடாதே. விதிப்படி நீ அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்துதான் தீர்த்திருக்கிறாய் என்று முடித்தார் பிரம்மா. இந்த கதையிலிருந்து என்ன கருத்து உங்களுக்கு தெரிகிறது? பல சமயங்களில் விதி நம்மை தாக்கும் பொழுது எப்படியாவது அதிலிருந்து தப்பிவிட வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அது நம்மை பிடிக்காமல் விடுவதில்லை. ஒளி உடம்பை பெற்றவர்கள் கூட தான் செய்த சிறு பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது எனும் போது சராசரி மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? அதற்காகத்தான் நாம் சித்தர்கள் வழியில் வரும்போது
கடுமையான விதி நம்மை தாக்கும் பொழுதெல்லாம் தாய் போல், தந்தை போல் நம்மையெல்லாம் அரவணைத்து சித்தர்கள் அழைத்து செல்கின்றனர். அவர்களுக்கு பிடித்த சித்தர்களை தொடர்ந்து வணங்கி வாருங்கள். தாய்ப்பறவை எப்படி தன் குஞ்சுகளை தன் சிறகின் அடியில் வைத்து பாதுகாக்கிறதோ அப்படி சித்தர்களின் பாதுகாப்பு கிடைக்கும். அது எந்த அளவு உண்மை என்பதை அனுபவித்தவர்கள் புரிந்து கொள்வார்கள்.